யார் கண் வைத்தார்கள்? இல்லை யார் செய்த பாவம் இது? நேற்று வரை மகிழ்ச்சி மட்டுமே இருந்த வீட்டில் இன்று மகிழ்ச்சி பிரியாவிடை பெற்றுக் கொண்டதுவே. கணவனுக்கு விபத்தில் கால்கள் செயலிழந்து போக ஒரு வயது பிள்ளையோடு பரிதவித்து நின்றாள் அவன் மனைவி இனியா. மனைவியை தேற்றக்கூட முடியாது பார்த்தான் மோகன். அவள் சிவந்த நிறம் இன்னுமே அழுகையில் சிவந்து போக அமைதியை கலைக்கும் விதத்தில் ஒரு விலையுயர்ந்த காலணியின் சத்தம் கேட்டு இருவருமே வீட்டு வாசலை பார்க்க அந்த ஆண் தன் இயலாத காலை நெட்டி எழும்ப பார்த்தான். சார், நீங்களா? உள்ள வாங்க. தன் முதலாளி, 2 முறை கூட பார்க்க முடியாத கோடியில் புரளும் தன் முதலாளி இந்த பரம ஏழை வீட்டுக்கு தேடி வந்திருக்க அதை அவனால் நம்ப முடியாமல், சார், தெய்வமே வீட்டுக்கு வந்தது போல இருக்கு சார். என்னோட நலனை பார்க்கறதுக்கு நீங்களே தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் என்று மோகன் கையெடுத்து கும்பிட காஃபியை ஸ்டைலாகவே உறிஞ்சி குடித்து கொண்டிருந்த அவனோ, நான் காரணம் இல்லாம யாரையும் தேடி வர்றதில்ல. சார், என்ன சார் பண்ணணும்? உடனே வாய்விட்டு சிரித்தவனோ, உன்னால என்ன பண்ண முடியும்? புரியலையே சார். புரியும்படி சொல்லத்தானே வந்திருக்கேன். கம்பெனியில் 20 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருக்க, ரைட்? ஆமாம் சார். எனக்கு சரியானதுமே நான் வேலைக்கு வந்து அதை கட்டிடுவேன் சார். எப்போ சரியாவ? பணத்தை எப்போ நீ கட்டுவ என்றான் ஒய்யாரமாக காலை ஆட்டிக்கொண்டு கண்ணில் நக்கலோ நக்கல் தெரிக்க. அது வந்து மோகனோ எச்சில் விழுங்கினான். வெயிட், உன்ன மாதிரி ஆளை வச்சு ஆஃபீஸ் நடத்தினா நான் பிச்சை தான் எடுக்கணும். ஸோ எப்போ உன்னால் எலும்பி நடக்க முடியாதுன்னு ஆகி போச்சோ அப்போவே உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு சார் என்று இனியாவும் மோகனும் சேர்ந்து அதிர்ச்சியில் நிற்க அவன் பார்வையோ இனியாவை இன்ச்சு இன்ச்சாக அளந்தது. அடுத்தவன் மனை நோக்காதே என்ற வாசகம் அவனுக்கு தெரியாது போல. அழகாக இருந்தால் எவன் மனையுமே அவன் மனையே. நான் சுத்தி வளைச்சு கேட்க விரும்பல மோகன், ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறேன். உன் பொண்டாட்டியை எனக்கு தந்துரு என்றதுமே மோகன் அப்படியே கோபத்தில் கிளர்ந்து எழும்ப போக அவன் ஓங்கி தள்ள மோகனோ தடுமாறி இனியா மீதே விழ, ஐயோ மோகன் என்று இனியாவோ அலறி துடித்து அவனை பிடித்து இருக்கையில் அமர வைக்க அவளும் எதிரே இருந்தவன் சொன்ன விஷயத்தில் அரண்டுதான் போனாள். உலகம் கொடிதும் கொடிது என்பதை இயலாமை கண்டபின்தான் பார்க்கிறாள். துட்டு கொடுத்தவன் நான் தானே. உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்பி வை, இல்லைன்னா நான் இங்க வந்துட்டு போறேன். என்ன எப்படி வசதி? அவ எனக்கு வப்பாட்டியா இருக்கட்டும், காசு அடைகிற வரைக்கும் என் கூட இருந்தா போதும். அதுக்கு பிறகு உங்க லைஃப்ல நான் வரமாட்டேன் என்றவன் மொத்த அநீதியையுமே லாரியில் ஏற்றி கொண்டு வந்து அவர்கள் இல்லத்தை துன்பமயமாக்கிட வந்து விட்டானே. 1 வாரம் கழிச்சு போன் போடுறேன், முடிவை சொல்லு என்றவன் மெல்ல நடந்து இனியாவின் அருகே வந்தவன் தன் கையை நீட்டி, நான் போகராயன், மோகனுடைய எம்டி போகராயன். யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ஹனி. உன் புருஷனை காசு ரெடி பண்ண சொல்லு, இல்லைன்னா எனக்கு வபாட்டி ஆகிறதுக்கு ரெடியாகு, வரட்டா என்றவன் பச்சையாக அவளிடம் ஏதோ முணுமுணுத்து விட்டு கண்ணை சிமிட்டு விட்டு வெளியே போனான் போகராயன். அந்த தரம் கெட்டவனை இருவருமே அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். தப்பும் தவறுமாக வீணை இசைத்தால் இசை வருமோ? வரவைப்பான் இந்த போகராயன். அவன் வீட்டிலோ ராயனின் மனைவி அவன் 1 வயது குழந்தையை இடையில் வைத்துக்கொண்டு புருஷன் எப்போது வருவான் என அந்த கண்ணாடி மாளிகை வாசலில் காத்து கொண்டே நின்றாள். நம்பி வாங்க, திருப்தியா பொங்கல் வைக்கலாம். நம்ம சுஜா சந்திரனை நம்பி கதையை கேளுங்க, நெறி தவறாது கதை செல்லும். வெள்ளி முதல் தினமும் 5 பகுதி கொண்ட பார்ட் வந்துரும் மக்களே.